கோபால் தாண்டே இதுவா தேவர் சிலைக்கு மாலை போட முடியல. ஆமையா ஆட்சியை வைக்க போறோன்னு வீராப்பா பேசல. இந்த ஊரோட நிலைமை புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது. நான் செஞ்ச தப்பும் புரியுது. அதுக்கு தண்டனையா தேர்தலில் நிக்காம போயிடலாம்னு இருக்கேன். தேர்தல் நிக்கலையா? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம தேர்தல் நிக்கலன்னு சொன்னது கோணத்தரம் இல்ல. அதுக்காக அதுக்காக நடக்கிற காட்டு மிராண்டித்தனத்தை வீரம் நினைச்சிட்டு இருக்குது முட்டாள்தனம். இந்த காட்டு பிராண்டி பய கூட்டத்தில் உங்க அப்படி ஒருத்தங்கிறத மறந்துடாத. அப்படி பார்த்தா நான் தான் ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியல. 200 வருஷம் பின்தங்கி இருக்கிற அந்த கிராமத்துல என்னோட அரசியல் வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்க விரும்பலையா. 200 வருஷம் பின்தங்கித்தான் போயிட்டான், ஒத்துக்கிறேன். அதுக்காக எலெக்ஷன்ல அடிக்காம முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி? நீ படிச்சவனாச்சே. அவன் பயிரில் அவன் கட்சியை கூப்பிட்டுவா. ஆனா அந்த பையன் மெதுவாத்தான் வருவான். மெதுவா எம்பட்ட மெதுவாயா? அதுக்குள்ள எலெக்ஷனை முடிஞ்சிடும் போல இருக்க. முடியட்டும். நான் இருக்க முடியுமா? எல்லா எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முடிய வேண்டியத. எலெக்ஷன் முக்கியம்டா, இல்லன்னு சொல்லல. ஆனா டெபாசிட்டாவது வாங்கி தூக்குறதா அந்த தோல்விக்கே பெறுவ. வேட்புமனு தாக்கல் பண்ணணும் முதலமைச்சராக நினைக்க முடியுமோ? அன்னைக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சோம். அப்ப 2 பேரும் ஓடி போனா, அதுக்கப்புறம் 2 பேரும் ஓடி போனா, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரும் ஓடி போனா. அதெல்லாம் இன்னும் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கமே. ஏன்னா கட்சி நம்ம ஆரம்பிச்சது. இதெல்லாம் என்ன நிலைமையா? கொடுமை கூட வந்ததுக்கு கொடுமை. ஆனா அந்த கட்சியில என்ன தலைவரா வச்சுக்கிட்டு எந்த கூட்டணினாலும் வழங்காதியா. என்ன விட்டுருக்கியா, நான் போறேன். தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு நெஞ்சிட பத்தி ஐயா பேசுற வயசு இல்ல. இல்ல அப்படி இல்லைங்க. வேற எப்படின்னு கேக்குறது? போன எலெக்ஷன்ல அடிக்காம ஓடி போயிட்ட. இப்போ ஓடி போறேன்னு சொல்றீங்க. நாங்க எங்க கடமையை செஞ்சோம், நீ உன் கடமையை செஞ்சியா? நீ பெருசா கிரேக்க ரோமாபுரின்னு பேசுறதுக்காக ஊரெல்லாம் வேலை போட்டு கொடுத்தானே, அந்த தொண்டனுக்கு என்ன பண்ண? நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நல்லது செய்யி. நல்லது முதலமைச்சரா இருந்துதான் செய்யணும் இல்லையா? அவங்களுக்கு ஜாலரா அடிச்சும் நல்லது செய்யணும். நான் போறேன். அடுத்த எலெக்ஷன்லயாவது கண்டிப்பா போட்டிடுவேன்னு சொல்லிட்டு போய. அந்த நம்பிக்கை தான் கட்சியில இருக்கவங்களுக்கு முக்கியம். கட்சியில இன்னும் யாரா ஆள் இருக்கீங்களா? 2 பேர் இருக்கீங்களா?